Welcome to KTK Mathematics TNPC Previous Year Tamil Question Part 9 2018 question. First question. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஓரம், மையம், வேற்றுமை, ஒற்றுமை, நன்று, தீது, செழுமை, வறுமை பிரித்தெழுதுக. நா தொலைவில்லை. ஆன்சர் நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். நோக்கினான் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நோக்கு பொருந்தாத இணை. இறை தேர்தல் வினைத்தொகை அப்படிங்கிறது பொருந்தாத இணை. அப்ப பொருந்துறது என்னன்னு பாத்திரலாமா? வெண்தயிர், வெண்மை தயிர். ஓகே. நாளிகை வாரம் உம்மை தொகை. கைலாய வெற்பு இருபெயரொட்டு பண்பு தொகை. நெக்ஸ்ட். பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்று பெற்றான். நெக்ஸ்ட் ஒன். பொருத்தமற்றதை குறிப்பிடுக. கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம் இதெல்லாம் பொருத்தமற்றது. நெக்ஸ்ட். பொருத்துக. எண்ணே மயிலின் அழகு. உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன். எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றாள். உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை. கட்டளை தொடர். நெக்ஸ்ட் ஒன். தேநீர், தேயிலை நீர். முன்னாள், 3 நாள். தேநீர், தேன் போலும் இனிய நீர். முன்னாள். நெக்ஸ்ட் ஒன். முந்தைய நாள். நெக்ஸ்ட் ஒன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான். விடை தேர்க. பொருளல்லாரை பொருளாகச் செய்யும் பொருளல்லதில்லை பொருள். சொல் பின்வரும் நிலையணி. தவறான மரபுச் சொல்லை தேர்க. முருங்கை பிஞ்சு, முருங்கை மொட்டு. கொள் வேர்ச்சொல்லின் வினைமுற்று. கொண்டான். பொருந்தாத சொல். ஆழி. நெக்ஸ்ட். பொருத்துக. கனகம், பொன், மேலி, கலப்பை, கழிங்கம், ஆடை, ஆழி, மோதிரம். பொருத்தமற்றது. பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர். தவறான இணை. தின்னிது, வலிது. நெக்ஸ்ட். திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள். அரசியல், அங்கவியல், ஒளிபியல். நெக்ஸ்ட். நடுவணரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. குறுந்தொகையில் கடல் வாழ்த்து பாடலை பாடியவர். பாரதம் பாடிய பெருந்தேவரான். நாரதர் வருகிறார் என்ற தொடர் ஆகுபெயர் உவமை ஆகுபெயர். நெக்ஸ்ட். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்ட பெறுபவர் யார்? வாணிதாசன். நெக்ஸ்ட். அதியமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். நெக்ஸ்ட். கீழே தரப்பெறுவனவற்றுள் எது சரியற்றவை? குறுந்தொகை செய்யுட்கள் குறைந்த அளவாக 3 அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டது. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனர் கடவுள் வாழ்த்து செயலை பாடியுள்ளார். நெக்ஸ்ட். புலவர் வேறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் வரதநஞ்சையப்ப பிள்ளை. புலவரேறு அப்படின்னா வரதநஞ்சையப்ப பிள்ளை. தோடுடைய செவியன், விடமுண்ட கண்டன் என்ற தொடரில் குறிப்பிடப்படுபவர் உமையொரு பாகனாம் சிவபெருமான். நெக்ஸ்ட். பழந்தமிழர் போர் வாழ்வு, மன்னர்களின் அரசியல் வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றிய புறநானூற்று செயல்கள் உதவுகின்றன. நெக்ஸ்ட். புறவாழ்வு பற்றிய 400 செயல்களின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செயல்களை பாடியவர் ஔவையார். அறியாது முரசு கட்டிட தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்படுகிறது. இதுல சரியானது 1, 2, 3. நெக்ஸ்ட். நூலாசிரியர். பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார். திருத்தொண்டர் தொகை, சுந்தரர். அற்புத திருவந்தாதி, காரைக்கால் அம்மையார். நாய்ச்சியார் திருமொழி, ஆண்டாள். இலக்கண நூல் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம், தண்டியலங்காரம், வீரசோழியம் எல்லாம் இலக்கண நூல். அப்ப அல்லாதது தேம்பாவணி. பொருத்தமற்றதை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க.
ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், கோதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பெல்லாம் காரண பெயர்கள். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் சித்தர்கள். இதெல்லாம் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வந்தராக வாழ சித்தர்கள் அவாவினர் அப்படிங்கிறது பொருத்தமற்றது. நெக்ஸ்ட், கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தவறானதை சுட்டுக்காட்டுகள் இருக்கு. தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் சாலை இளந்தர் என்னும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் சாலினி இளந்தர் என்னும் பணியாற்றியவர்கள். அது வந்து சரி. மானுடம் பூத்தது நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல் மணக்கும் தோள்கள், தாய் எழில் தமிழ் உறைவீச்சு, தமிழின் ஒரே கவிஞன் முதலியன சாலை இளந்தரின் நூல்கள். நெக்ஸ்ட், கருத்து பெரியாரையும் கல்விக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியை கொண்ட சாலை இளந்தரின் எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். பொருந்தாதது, நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நசிருதீனே பின்னாளில் சாலை இளந்திரன் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் பொருத்தமற்றது. நெக்ஸ்ட், பொருந்தாதது கேட்டிருக்காங்க. ஓவ, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என பல பெயர்களில் ஓவியக்கலை வழங்கப்பெறுகிறது. சரி. ஓவியர் கண்ணுள் வினைஞர் என்று புகழப்பெற்றவர். ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என்ன நச்சினுக்கினியார் தம் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார். இது மூணுமே சரி. பொருந்தாதது என்ன அப்படின்னா, ஓவிய செந்நூல் உரை நூல் கிடையும் கற்று துறை போக பொற்றொடி மடந்தை சுதமதி திகழ்ந்தனள் என்று சிலம்பு பகிர்கிறது அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட், எவ்வகை செய்தி உவமங்காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடல் அடி குறிப்பிடும் கலை ஓவிய கலை. நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமற்றது கேட்டிருக்காங்க. கலம்பக இலக்கியத்தில் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். சரி. காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்ம பல்லவன் பற்றிய நூல். நந்தி கலம்பங்கிறது நந்திவர்ம பல்லவன் பற்றிய நூல். நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்று தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதை உரைக்கின்றன. இதெல்லாம் வந்து ஓகே. அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது அப்படிங்கிறது பொருத்தமற்றது. ஓகே. பொருந்தாத விடை கேட்டிருக்காங்க. மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாருண்ய ஒழுக்கம், அதெல்லாம் ஒரே தான். திருப்புகழ் அப்படிங்கிறது தான் இதுல பொருந்தாதது. கீழே காணப்படுவனவற்றுள் சரியான கூற்று எவை? நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் உள்ளன. முதுமொழி காஞ்சி மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளன. அவை நச்சினார் முதல் நல்லுரையாசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளது. இதுல வந்து 1, 3 தான் சரி. இந்த நிலையாமைங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல் இருக்கு அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட், மதுரை காஞ்சியின் சிறப்புகள் தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரையை பற்றி பாடுவது, நிலையாமையை கூறுவது, 10 பாடலிலும் மிகுதியான அடிகளை உள்ளது. மூணுமே சரிதான். நெக்ஸ்ட், நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுகிறவர் ஜேக்கப் கிரிம். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து ஏ. பொருந்தாத இணையை காண்க. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் நாமக்கல் கவிஞர் சரி. முல்லைக்கோர் காடு போலும் சுரதா சரி. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி சரி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதியார் அப்படிங்கிறது பொருந்தாத இணை. நெக்ஸ்ட், தமிழ் கவிஞர்களில் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தக்க தேவர். நெக்ஸ்ட், மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி தமிழ்ச்சோலை, திருவிக்கா, ரச்சன்ய குரல், எச்சை கிருட்டினனார், தேன்மலை சுரதா. எக்கூறுகள் சரின்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 3 மட்டும் தான் சரி. அப்ப சரியானது என்னன்னா, கதைகள், மரபு கவிதை, புது கவிதை, ஓரங்க நடங்கள் ஆகியவற்றை ந. பிச்சமுத்தி எழுதியுள்ளார். திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இது 2 தான் சரி. நெக்ஸ்ட், இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. நெக்ஸ்ட், எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞானபீட விருது. நெக்ஸ்ட் ஒன், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமூலர். மீத்தூன் விரும்பேல் ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சீத்தலை சாத்தனார். நீடின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். நெக்ஸ்ட், அறநெறி சாரம்
முனைப்பாடியார். நீதி நூல் மயூரம் வேதநாயம் பிள்ளை. நீதிபோத வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர். நெக்ஸ்ட் ஒன். நெருஞ்சி ரா மீனாட்சி. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சி மணி. நெக்ஸ்ட் ஒன். பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும். பெண்மை மகளாய் பிறந்து சேவையின் மகிழும். பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும். நெக்ஸ்ட். வெண்பா புகழேந்தி. விருத்தப்பா கம்பர். பரணி ஜெயங்கொண்டான். களம்பகம் இரட்டையர்கள். நெக்ஸ்ட் ஒன். விடைக்கேற்ற வினா. பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். விடை வந்து பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். நெக்ஸ்ட். பொருந்தாத சொல் முல்லைத்திணை. நெக்ஸ்ட். எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீத்தோன் அஞ்சியும். எல்லரு புல்லுரு. நெக்ஸ்ட். வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றின் பயனிலையை கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. நெக்ஸ்ட். தாங்குருவும் இன்னிசை அளபடை. வல் விரைந்து ஒரு பொருட்பன்மொழி. ஒரு ஈ சொல்லிசை அளபடை. மல்லல் மதுரை உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட் ஒன். தமிழ் பெயர்களை பற்றி கீழ்காணும் கூறுகளில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 4. 3 தான் சரி. அது என்னன்னு பாத்துருவோமா? ஒருவர் ஒரு இடம் பொருள் பற்றி குறிப்பதற்குள் குறியீட்டாக இடுவது பெயர். செகண்ட் ஒன் வந்து தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி. நெக்ஸ்ட். ஃபோர்த் ஒன். குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல். நெக்ஸ்ட் ஒன். பொறுத்துக. தூறு புதர் மரம் இடுகுறி பெயர் வளையல் காரண சிறப்பு பெயர் மலை இடுகுறி பொது பெயர். நெக்ஸ்ட் ஒன். எடிட்டல் தலையங்கம் புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ். கிரீன் ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு. நெக்ஸ்ட் ஒன். வல்லினம் மிகும் இடம். அதுல வந்து பிழையானது எதுனா உண்மை தொகையில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது பிழையானது. அப்ப எங்கெல்லாம் மிகும்? அந்த இந்த எந்த சொல்ல வந்து வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகும். சால தவ என உரிச்சொற்களின் பின் வரும் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட். பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி. மவ்வீறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும். அதுதான் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி. நெக்ஸ்ட். பெருமை கூட்டல் களிறு பெருங்களிறு புணர்ச்சி விதியை தேர்ந்தெடு. ஈறுபோதல் இனமிகள். நெக்ஸ்ட் ஒன். நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்நிலை சேர்க்கும். புல்லொழுக்கும் தீமை பெண்ணே புரையுரைத்தல் தீமை. இப்பாடல் உள்ள விழிச்சொல் தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்ணே. சேர் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம் சேர்ந்த. நெக்ஸ்ட். கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது? அபிராமி அந்தாதி. ஏர் எழுதுவது சிறை எழுதுவது திரைக்கு விளக்கலாம் கம்பரோடது. ஓகே. பொறுத்துக. ஏற்றப்பாட்டு நீர் இறைக்கும் போது பாடும் பாட்டு. நாரை கொக்கு வகை. குறவை ஒரு வகை மீன். குளம் நீர்நிலை. ஊழிபெயர்னும் தாம்பெயரார் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊழிபெயர்னும் தாம்பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதிய அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நாலடியாரும் திருக்குறள். நெக்ஸ்ட். சுரதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் தேன்மலை. ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். நெக்ஸ்ட் ஒன். 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் உலா. நெக்ஸ்ட் ஒன். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். நெக்ஸ்ட். அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்படுபவர் மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் ஒன். உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் டேஷ் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் கேண்மை. பொருத்தமற்றது
பொல்லா காட்சி என்பதன் பொருள் மாயத் தோற்றம். சரி. வெகுளல் அப்படிங்கிறது சினத்தல். சரி. வெக்கல் அப்படிங்கிறது விரும்புதல். சரி. குறளை அப்படிங்கிறது புறம் பேசுதல் அப்படிங்கிறது தவறு. நெக்ஸ்ட் ஒன். பொறுத்துக. திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமுதுகுன்றம், விருத்தாச்சலம், திருமறைக்காடு, வேதாரண்யம், குடமூக்கு, கும்பகோணம். பொருத்தமற்றதை காண்க. 2, 3 பொருத்தமற்றது. திருவாரூர் விருத்தாச்சல மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதன் சுருக்கமே திருவிக. இது சரி. திருவாரூர் மாவட்டத்தில் துள்ளம் என்னும் ஊரில் திருவிக பிறந்தார். இவ்வூர் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. 2வது பொருத்தமற்றது. 3வது பொருத்தமற்றது சொல்லியிருக்காங்க. மனித வாழ்க்கையும் இளங்கோவடிகளும் முருகன் அழகு, பெண்ணின் பெருமை, பொதுமை விட திருவிக இயற்றினார். இதுவும் பொருத்தமற்றது. தமிழ்நாட்டில் எளிமையை புகழ்த்திய இவர் தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் ஒன். பின்வருவனவற்றில் மரக்கலத்தை குறிக்காத சொல் எது? ஓடை. நெக்ஸ்ட். தவறானதை சுட்டுக. பாரதிதாசன் பெண்ணடிமைத்தனத்தை போற்றியவர் அப்படிங்கிறது தவறு. பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில புலமை பெற்றவர். பெண்ணடிமையை போற்றியவர் கிடையாது. நெக்ஸ்ட். இமயம், மணிகள், குடகு, சந்தனம், கொற்கை, முத்து, கீழ்கடல், பவளம். பொருந்தாத இணை. கரி, நரி. பறவைனா கடல், பரினா குதிரை, கணைனா அம்பு. அதெல்லாம் பொருத்தமானதுதான். பொருந்தாதது நாடகம். பொருந்தாத நாடகம் தூக்கு மேடை. நெக்ஸ்ட். திருக்குறளில் அறத்துப்பால், பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன். நெக்ஸ்ட். பெருங்கை யானை இனநிறை பெயரும், சுருங்கை வீதி, மருங்கில் போகி. பாடலடியின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் சுரங்கப்பாதை. நெக்ஸ்ட் ஒன். பொருத்தமற்றதை குறிப்பிடுக. தேம்பாவணியில் அறம், பொருள், இன்பம், வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன. தேம்பாவணியில் அறம், பொருள், வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன. இன்பம் பாடப்படவில்லை. தேம்பாவணி புறநிலை காப்பியம் என்று தன்னை புறநிலை காப்பியன் என்னும் தொன்னூலின் வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். ஓகேவா? சிராபுராணம் 3 காண்டங்கள் 92 படலங்களை உடையது. பொருத்தமற்றது எதுனா அரபு சொற்கள், அரபு பெயர்கள் எஞ்ஞான்றும் இடம்பெறாமல் சிராபுராணத்தை நற்றமிழால் யாதே திறம் போற்றுதற்குரியது அப்படிங்கிறது பொருத்தமற்றது. நெக்ஸ்ட். ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தேசிக பாவை அப்படிங்கிறது ஓவிய கலையோட தொடர்பு அற்றது. மரவட்டிகையும், புனையா ஓவியம், கண்ணூல் விலங்கு அதெல்லாம் ஓவிய கலையோட தொடர்புடையது. நெக்ஸ்ட். பொறுத்துக. பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவன். காரி இரவலருக்கு தேர் தந்தவன். ஆய் ஆண்டிரன் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவன். ஓரி இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன். நெக்ஸ்ட் ஒன். ஆகாறு பொருள் வரும் வழி. போகாறு செலவழியும் வழி. தகர் ஆட்டுக்கிடாய். பதுவை திருமணம். பொறுத்துக. பயிற்று 10ல 3ஆம் 10 பாலை கௌதமனார், 6ஆம் 10 காக்கை பாடினியார், 8ஆம் 10 அரிசில் கிழார், 9ஆம் 10 பெருங்குன்றூர் கிழார். நெக்ஸ்ட் ஒன். குமரகுருபர் நூல் பட்டியலில் பொருந்தாதது நந்தி கலம்பகம். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ன நூலை வெளியிட்டவர்? வாணிதாசன். கிறிஸ்தவ கம்பன் என புகழப்பெறுபவர் ஹென்றி ஆல்பர்ட் கிருட்டினனார். பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். மதுரை சொக்கநாயக்கரோட மனைவி ராணி மங்கம்மாள். சரி. ராணி மங்கம்மாளின் மகன் அரங்க கிருட்டின வீரமுத்து வீரப்பனின் மனைவி ராணி முத்தம்மாள். ராணி மங்கம்மாளின் பெயரன் விஜயரங்க சொக்கநாதர். எல்லாம் சரிதான். பொருத்தமற்றது பட்டினப்பாலை பாண்டியரின் வீர செயல்களை போற்றி கூறும் தமிழ் பண்பல் அப்படிங்கிறது பொருத்தமற்றதுல வரும். ஓகே. நெக்ஸ்ட். சரியானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரி. அந்த சரியானதை மட்டும் ரீட் பண்றேன். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியாரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ்மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்தார். சரி. நெக்ஸ்ட். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலி ஆகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட். பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தமது பயன் நூலில் குறிப்பிட்ட வெனிசு பயணி மார்க்கோ போலோ. நெக்ஸ்ட். பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் என ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட். தகவல்களை தவறானவற்றை சுட்டுகன்னு கேட்டிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி மணிக்கொடி எழுத்தாளர்களுள்
ஒருவர் சரி. பிச்சமூர்த்தி காட்டுவாத்து என்னும் கவிதையினை எழுதியுள்ளார் சரி. பிச்சமூர்த்தி வந்து புதுக்கவிதைகளோட முன்னோடி சரி. ஆனா பிச்சமூர்த்தி ஞானபீட விருது பெற்றவர் அப்படிங்கிறது தவறு. ஜெயகாந்தன் தான் ஞானபீட விருது. நெக்ஸ்ட். சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள் பஞ்சும் பசியும். நெக்ஸ்ட் ஒன். கவிதை நூல் கவிஞர் புலரி, கல்யாண்ஜி, சுயம்வரம், கலாபிரியா. மின்னர் பொழுதே தூரம், தேவதேவன், யாரோ ஒருவனுக்காக, பசுவையா. நெக்ஸ்ட் ஒன். மொழி ஞாயிறு, தேவநேய பாவனர், மகாகவி பாரதியார், புரட்சிக்கவி பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். லாஸ்ட் ஒன். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், திருவிக்கா, தேன்மலை சுரதா, குழந்தை செல்வம், கவிமணி தேசிக விநாயகனார், இசை ஆயிரம், ஜெயங்கொண்டார். தேங்க்யூ. ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.